அருள்மொழி விளங்கிட அருள்மொழி விளங்கிட ஆணவம் எனுமோர் இருள் அற என்னுலத்து ஏற்றிய விளக்கு வடலூர் தோன்றலே வள்ளல் பெருமானி உன்னுடைய மலர்பாதங்களில் என்னுடைய சிரம் பதித்து வணங்குகின்றேன். ஆன்மீக அன்பர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை மரியாதை தெரிவித்துக் கொள்கிறேன். முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை பொருத்திவிடும். நமது முன்னோர்கள் ஆன்மீக சார்ந்தவர்கள் நமக்கு எத்தனையோ வழிகாட்டுதல்களை நாம் சுலபமாக பயணிப்பதற்காக அவர்கள் அமைத்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள். அந்த பாதையிலே நடை போடுவது மட்டும்தான் நம்முடைய வேலையாக இருக்கின்றது. புதியதாக நாம் எதையும் கண்டுபிடித்து அதை உலகிற்கு அறிவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு தேவை ஏற்படாத வகையிலே இனி இந்த உலகம் எங்க போகின்ற காலம் வரைக்கும் தேவையான அத்தனை விஷயங்களையும் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு அறிவித்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள். அந்த வகையிலே அதில் நடைபயின்று நாம் புரிந்து கொண்ட சிலவற்றை மாத்திரம் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகின்றேன். நான்கு விதமாக இந்த உலகத்திலே உயிர்கள் தோன்றுகின்றது. நான்கு விதமாக: முட்டையிலிருந்து, கருவிலிருந்து, கருப்பையிலிருந்து, கிழக்கு வேர் முதலியவற்றிலிருந்து, வியர்வையில் இருந்து நான்கு விதமான உயிர்கள் தோன்றுகின்றன. இந்த நான்கு விதங்களில் தோன்றிய உயிர்கள் 7 விதமான பரிமாணங்களில் நாம் முன்னே காட்சியளிக்கின்றன. இறைவன் ஒவ்வொரு உயிருக்குள்ளும், ஒவ்வொரு ஜீவன்களுக்குள்ளும் தான் உயிராக இருந்து நாம் அனைவரும் அந்த வகையிலே சமம் என்ற ஒரு உண்மையை நமக்கு உணர்த்தி சென்றிருப்பதாக நம்முடைய முன்னோர்கள் சொல்ல நாம் அதை விளங்கிக் கொண்டு அதன் வழியில் நடந்து கொண்டிருக்கின்றோம். அதனை மிக நேர்த்தியாக எடுத்து நமக்கு சொல்லி சென்றிருக்கின்றவர் வள்ளல் பெருமான் அவர்கள். ஒரு அடிப்படை தத்துவம், அடிப்படையான ஒரு விஷயம், மிக அற்புதமான விஷயம். இந்த உடற்கூடு, இந்த உயிர், மனித உடல் தத்துவம் சொல்லுகின்றது 96 தத்துவங்களாக இயங்குகின்றது. 96 தத்துவங்கள். அது ஒவ்வொன்றையும் தனித்தனியாக சொல்லிக் கொண்டு போக வேண்டும். பெரும்பாலும் நீங்கள் அனைவரும் அதை அறிந்து கொண்டு இருப்பீர்கள். ஒவ்வொன்றும் தனித்தனியாக விளக்க வேண்டும் என்றால் நேரம் மிக அதிகமாக எடுத்துக்கொள்ளும். அதனால் சுருக்கமாக சொல்லுங்கள். இந்த 96 தத்துவங்களும் அதன் வழியிலே அது சரியாக செயல்பட வேண்டும் என்றால் அது அத்தனைக்கும் ஆதார சக்தியாக ஒரு விஷயம் இருக்கின்றது. அதுக்கு அத்தனையும் இயங்க வேண்டும் என்றால் ஆதார சக்தியாக ஒன்று. அந்த அடிப்படையை உணர்ந்து மிக எளிமையாக அன்னதானம் என்ற பெயரில் சொல்லிட்டு போயிட்டார். அன்னதானம். இந்த 96 தத்துவங்களும் இயங்க வேண்டும் என்றால், மனிதன் மனிதனாக வாழ்ந்து மாண்பு பெற வேண்டும் என்றால் மிக அடிப்படையான ஒரு உணர்வு. இது இல்லை என்றால் இந்த 96 தத்துவங்கள் இயங்குவது எப்படி? ஒரு தத்துவம் இயங்க வாய்ப்பே இல்லை. ஆக அந்த அன்னத்தின் சிறப்பை இதைவிட சிறப்பாக சொல்வதற்கு ஒரு வார்த்தை இல்லை. அதை அடிப்படையாக கொண்டு அன்னதானம் என்ற ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி நமக்கு தந்திருக்கின்றார்கள். எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம். ஒரே ஒரு விஷயத்தை 2 விதமாக பேசலாம். நல்லது என்று சொல்வதற்கு நிறைய சான்றுகளும் காட்டலாம். அதே விஷயம் தவறு இழைக்கிறது என்பதற்கும் அநேக சான்றுகளை காட்ட முடியும். இது இறைவனுடைய இயக்கத்தின் விளையாட்டு, இறைவன் நடத்துகின்ற விளையாட்டு. ஞானம் பெற வேண்டும் என்றால் நல்ல விஷயங்களை மாத்திரமே நீ தெரிந்து கொண்டு விட்டால் ஞானம் பெற முடியுமா என்றால் முடியாது. அது எதிர்மறையான என்ன மாதிரியான
விஷயங்களை தொந்தரவுகளை உண்டாக்குங்கிறதை தெரிந்து கொண்டால்தான் ஞானம் மேலோங்குவதற்கு வாய்ப்பாக இருக்கிறது. அப்பொழுது ஞானம் மேலோங்க வேண்டும் என்றால் உணவு என்பது மிக அடிப்படையான விஷயம். உணவு இல்லை என்றால் ஒன்றுமே இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. அன்னம் என்பது அடிப்படை தேவை. அன்னம் என்பது அகிலத்து உயிர்கள் அத்தனைக்கும் உயிர் சக்தியை கொடுக்கின்ற ஒரு இது மிக அற்புதமான அன்னதானம். சற்று யோசித்து பாருங்கள். இதை எப்படி விளக்கி கூறுவது முடியாது. அதனுடைய மாண்பை மிக சிறப்பை எடுத்து கூற வேண்டும் என்றால் வார்த்தைகள் இல்லை. ரெண்டே எழுத்து பசி. இந்த பசி என்ற ஒரு உணவை நமக்கு கொடுத்து உன்னுடைய அறிவு விழிப்படைய வேண்டும் என்கின்ற அடிப்படை தத்துவம் அதற்குள்ளே அமைத்து 10 நாள் பட்டியா இருந்துட்டா எந்த பொருளுமே வேலை செய்யாது. பறந்து போயிடும். பசி வந்தா 10 பறந்து போயிடும். இது எல்லாரும் சொல்ற குழம்பு நமக்கு தெரியும். எந்த 10 பறந்து போகும்? அடிப்படையா இருந்தது இந்த தத்துவங்கள், இந்த 96 தத்துவங்கள் அடிப்படையாக வருகின்ற 10 வாயுக்கள், ரசவாயுக்கள், அந்த 10 பறந்து போயிடும். அப்ப ஜீவன் எங்க நிற்கிறது? ஒருத்தர் வீட்டு விட்டு வெளியே போக வேண்டியதுதான். இதை கொடுத்துருக்கணும். இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த உயிர் வசதியா வாழறதுக்கு ஒரு அருமையான வீட்டை கட்டி அந்த வீட்டுக்குள்ள இந்த உயிரை உலா விட்டு இந்த உயிர் கொடுக்கின்ற கொடைக்கூலி தான் இந்த உடலுக்கு உணவு. இப்ப இது ஈஸியா புரியல எல்லாருக்கும். நாங்கள் எல்லாருக்கும் சொல்லிட்டு இந்த உயிரால் இந்த உடம்பு செழிப்பாக வளர வேண்டும் என்பதற்காக நாம் எப்படி ஒரு வாடகை வீட்டில் குடியிருந்தால் அந்த வீட்டுக்கு வாடகை கொடுப்போமோ உரிமையாளருக்கு, அதே போல உணவு என்பது உயிரால் கொடுக்கின்ற கொடைக்கூலி. அதை கொடுக்க பார்த்துட்டா வெளியே போட்டு காலி பண்ண சொல்லிடுறாரு. வீட்டை காலி பண்ணுது. ஒரு நாள் தான் பார்ப்பார், 2 நாள் தான் பார்ப்பார். வீட்டு கூட ஒரு 10 நாள் அண்ணன் இல்லைன்னா வெளியே போட சொல்லிடுறாரு. இப்பேற்பட்ட ஒரு சிறப்பு மிக பிடித்தமான, அதாவது வரலாறு கூறியவற்றில் இந்த பசி என்பது எல்லா ஜீவர்களுக்கும் உள்ளது. அதனால்தான் வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் இவர் மனம் வாடினார். இது ஒரு விஷயம் இருக்குல்ல, அவ்வளோ இரக்கம் அவருக்கு வீர்கள் மீது, அவ்வளோ கருணை. அது இன்னொன்று அந்த பயிர் வாடி கருகி போச்சுன்னா அதனால் அடைகின்ற பலன் என்ன இருக்கு? ஒண்ணுமில்லை. இது நன்றாக விளைந்து களத்து வேட்டுக்கு வந்து நெல்லாகி சோறு ஆனாதான் பயன். அப்போ அந்த உயிர், அதாவது அந்த இளம் உயிர், அந்த பயிரானது கருகி போச்சுன்னா இந்த 6 உயிர் இருக்கு, இது எங்க வாழறது? இதுக்குள்ள அதுவும் இருக்குல்ல. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய போது அவருடைய கருணை இருக்கு. அதுக்குள்ள இதுவும் இருக்கு. பாத்தீங்களா? பின்னாடி களத்து வேட்டுக்கு வந்தாதான் நீ நல்லா சாப்பிட முடியும். பறவை கருகி போச்சுன்னா நம்ம கருகி போயிடுது. அந்த உயிர் கருகிறதுனால பாத்தீங்க, உயிர் தொடர்பு பாருங்க. அந்த உயிர், அதாவது அந்த அற்ப உயிர் அழிஞ்சு போச்சுன்னா இந்த உயிரும் அழிஞ்சு போகணும். அந்த ஒரு பெருங்கருணையும் அதுக்குள்ள இருக்கு. இப்படி அது சொல்லி வச்ச கருத்துக்குள்ள இருக்க, அதாவது பாடல்கள் இருக்கிற கருத்தை எடுத்துட்டோம்னா எப்படி ஒன்றாலும் எடுத்துட்டு போகும். உள்ள 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 1000 கருத்துக்கள் அதுக்குள்ள புரிஞ்சு ஒரு புஸ்தகத்தை படிச்சு முடிக்கிறதுக்கே நமக்கு ஒரு ஜனனம் பத்தாது. இந்த ஒரு ஜென்மம் போதாது சரியா விளங்கிக்கிறதுக்கு. அப்படின்னா அவர் எழுதின அத்தனை புஸ்தகங்களை எதையும் பிடிச்சி எதையும் புரிஞ்சுக்கிறார். அதை விட இன்னொரு விஷயம், இவ்வளவு புஸ்தகங்களை இவர் எப்படி எழுதினார்? இவ்வளவு புஸ்தகங்களை அவர் வாழ்ந்த அந்த குறைஞ்ச காலத்துக்குள்ள எப்படி எழுதி முடிச்சார்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. மிக மலைப்பா இருக்கும். அப்போ இது ஒரு சாதாரண தோன்றல் இல்லை. வடலூரில் தோன்றிய அந்த தோன்றல் நல்ல பெருமான் ஒரு சாதாரண பிறவி அல்ல. ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்கான வழி இது. அந்த பசி அன்னத்தின் சிறப்பை ஐயா எடுத்து சொன்னாங்க. இப்போ அன்னத்தின் சிறப்புன்னு சொல்லிட்டோம். இந்த அடிப்படை எங்க போய் முடிக்கின்றது இப்போ நாம் புரிஞ்சுக்கிட்ட வகையில் உங்களுக்கு சொன்னேன். கொஞ்சம் ஈஸியா தான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த உயிர் இருக்கு இல்லையா, நமக்குள்ள இருக்க உயிர், இதுக்கு ஒரு லட்சியம் இருக்கு, சில லட்சணங்களும் இருக்கு. லட்சியமும் இருக்கு, லட்சணங்களும் இருக்கு. இதை இப்படியே நிறுத்திட்டு ஒரு சின்ன ஒரு உதாரணம், ஒரு கதை மாதிரி ஒன்று சொல்றேன். பிறகு இந்த லட்சணத்துக்கும் லட்சியத்துக்கும் வரேன். அப்பா இருக்கார். இப்ப நான் இங்க வந்திருக்கேன்னு வச்சுக்கிட்டு, இப்ப நான் இந்த ஊருக்கு
இங்க கூப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் இங்க வந்திருக்கேன். இந்த மாதிரி குடும்பத்தை எங்க வீட்டுல அப்பா இருக்காரு. அப்பா கிட்ட சொல்றேன், அப்பா இந்த மாதிரி என்ன அழைச்சிருக்காங்க, நான் போயிட்டு வரேன். இல்ல, எனக்கு நேரம் அழைப்பு வரல, எங்க அப்பாவை தான் அழைச்சாங்க. எங்க அப்பா என்னை கூப்பிட்டு சொல்றாரு, மகனே உன்னை இந்த இடத்துக்கு கூப்பிட்டுருக்காங்க, நான் அங்க போக முடியல, என் சார்பா நீ போயிட்டு வா, உனக்கு தேவை என்னவோ அதை நான் கொடுத்துருக்கேன். இன்னைக்கு போயிட்டு இவரை சந்திக்கணும், நாளைக்கு அவரை சந்திக்கணும், இந்த இடத்துல இத்தனை மணிக்கு சாப்பிடணும், நாளைக்கு அந்த வேலையை முடிச்சிடணும், இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப வர்றதுக்கும் உனக்கு இதுக்குள்ள பணம் வச்சிருக்கேன். ட்ரெயினுக்கோ பஸ்ஸுக்கோ, நீ தங்குற இடத்துக்கோ, நீ சாப்பிட்ற உணவுக்கோ இதுக்குள்ள ஒரு அளவு பணம் இருக்கு. இந்த பணத்தை நீ எடுத்துக்கிட்டு போய் உன் தேவைகளை முடிச்சுக்கிட்டு மகனே பத்திரமாக நீங்க வந்து சேர்ந்துடணும், அது வரைக்கும் உனக்கு நான் பணம் கொடுத்துருக்கேன், நீ போயிட்டு வான்னு அனுப்பிச்சிருக்கிறார். நான் இந்த ஊருக்கு இங்க வந்தேன். இந்த வேலையை முடிச்சுட்டு நான் திரும்ப போனேன். எனக்கு சில கட்டளைகளை அவர் சொல்லி அமைச்சிருக்காரு, அதன்படி நான் நடக்கணும். நான் இங்க வந்தேன், பார்த்தவங்களாம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. நீங்க நல்லா அன்பா உபசரிச்சீங்க, வரவேற்றீங்க. இந்த மகிழ்ச்சியில நான் திளைச்சினேன். அடுத்து என்ன செய்யணும்? ஏதோ ஒன்று செய்யறேன். அடுத்த நாள் நடக்க எங்க சாப்பாடு போதும் சாப்பிட்றேன். இந்த சாப்பாடு முடிச்ச உடனே ஒரு இசை நிகழ்ச்சி இருக்கு, இதையே இருந்து பார்த்துட்டு போனோம். ரொம்ப ஆனந்தமா இருந்தது. இப்படியே சில நாட்கள் நான் கழிச்சேன். அடுத்தபடியாக இந்த இடத்தை தாண்டி வேற ஒரு இடத்துக்கு போறேன். அங்க போய் பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி அந்த இயற்கை காட்சியில என்னுடைய மனம் போலே போயிடுது. அங்க சில காலம் கழிக்கிறேன். சரி, அடுத்தபடியா நம்ம செய்ய வேண்டிய வேலை ஒண்ணு இருக்கு, அந்த வேலைக்காக அங்க போறேன். அங்க போகும்போது ஒரு பெரிய கூடாரம் இருக்கு, ஜனங்கள்லாம் அதில் பூஞ்சிட்டு இருக்காங்க. இது என்னன்னு தெரிஞ்சுக்கிற எண்ணம் எனக்கு, ஒரு ஆசை எனக்கு வருது. அந்த ஆசையில உள்ள போகும்போது இது ஒரு சினிமா தியேட்டர், இது ஒரு படம் காட்டுற இடம், சினிமா காட்சிக்கு பார்க்கலாம், அதுக்கு ஒரு 2 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்றாங்க. அப்போதான் எனக்கு இவ்வளோ பணம் கொடுத்துருக்காருல்ல, இந்த பணத்துல ஒரு 2 ரூபாய் செலவழிச்சா என்ன ஆகிட போகுது, ஒரு 2 ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்கி உள்ள போய் படம் பார்த்தேன். அதுவும் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ இவ்வளோ ஆனந்தமா இருக்கு இந்த உலக வாழ்க்கை. நான் மறுபடியும் ஏன் எவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்கு திரும்பி போகணும், அதை மறந்துட்டேன். அப்பா சொன்ன விஷயத்த மக்களே இதை கவனிங்க, இது கதைக்காக சொல்லலை, இதுக்கு நல்லா கவனிச்சீங்கன்னா அடுத்து நான் நிறுத்தின பாயிண்ட் நான் எடுத்து பேச வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிடும். அந்த புரிதலுக்காக இதை சொல்றேன். என்ன அப்பா சொல்லி அமைச்ச கட்டளையை மறந்துட்டு இங்கே கிடைக்கின்ற இந்த இன்ப வேட்கையிலே நான் நுகர்ந்து இருந்துகிட்டு நான் இங்கே வாழ்ந்துகிட்டேன். ஆனந்தமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. கொண்டு வந்த பணம் கொஞ்சம் கொஞ்சமா கலந்துட்டு அங்க போனேன், சினிமாவுக்கு போனேன், பணம் செலவாச்சு. இங்கே போனேன், இந்த சாப்பாடு சாப்பிடணும், அப்பா 2 இட்லி சாப்பிட சொன்னாங்க, ஆனா இட்லியில வேற ஒண்ணு இருக்கணும், சாப்பிட்டு பார்க்கலாமே பார்த்தா, ஆனா இதுக்கு முன்னாடி சாப்பிட்ட இட்லி விழுது நல்லா இருக்கு, பரவாயில்ல, அதையே சாப்பிட ஆரம்பிச்சேன். கொண்டு வந்த பணம் எல்லாம் கரைஞ்சி போயிட்டே இருக்கு. திரும்ப போறதுக்கு எனக்கு பணம் வேணும் இல்லையா, பஸ் ஃபேருக்கு பணம் வேணும் இல்லையா, அதை பத்தி நான் கவலைப்படாம ஜாலியா செலவழிச்சுட்டு இருக்கேன். ஒரு நாள் திரும்பி பார்க்குறேன், திரும்ப போறதுன்னா பணம் வேணும், எவ்வளவு இருக்கு, 10 ரூபாய் இருக்கு நிச்சயம், அவ்வளவுதான். 10 ரூபாய் இருக்கு. நான் போய் சேர்றதுக்கு 5 ரூபாய் செலவாகும். 5 ரூபாய் இருந்தா தான் நாங்க போக முடியும், அதையும் செலவு பண்ணிட்டு என்னால போக முடியாது. ஸோ 10 ரூபாய் இருக்கு, அங்க என்னமோ கூட்டமா இருக்குன்னு அந்த கூட்டத்தை போய் பார்க்கலான்ட்டு போனா அங்க ஒரு அது எப்படி சொல்றது, சூதாட்ட மாதிரி, 1 வச்சா 2, 1 வச்சா 2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்ன 1 வச்சா 2, இவன் போய் கேட்கறான். அதாவது நான் போய் கேட்கறேன், நீ 2 ரூபாய் நீ எந்த இதுல இருக்கிறியோ அந்த இதுல வச்சீங்கன்னா நீ ஜெயிச்சுட்டா உனக்கு 4 ரூபாயா கொடுப்பேன். நீ நல்லா கவனிக்கணும். அவனுடைய நிர்பந்தம், அவனுக்கு அந்த ஆட்டத்துல போய் விளையாடுறதுக்கு எண்ணம் இல்லைன்னா கூட தான் போய் சேர வேண்டிய இடத்துக்கு பணம் கம்மியா இருக்கு, இந்த பணத்தை நான் எப்படியாவது ஈட்டி ஆகும், அவன் பண்றதுக்கு இதுல ஒரு 2 ரூபா வச்சு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு போய் சேர்றதுக்கான பணத்தை எடுத்து முடிச்சு வச்சுக்கிட்டான். மீதி இருக்கு 5 ரூபாயில ஒரு 2 ரூபாய் வச்சு கொண்டு வச்சான். அந்த 2 ரூபாயும் திரும்ப இவனுக்கு 4 ரூபாயா கிடைச்சிருச்சு. இப்போ போறதுக்கான பணத்தை எடுத்து பத்திரமா வச்சுட்டான், அது இருக்கு, அதை வச்சுட்டு போய் சேர்ந்துடலாம். இப்ப கையில இருந்து 5 ரூபாய், 5 ரூபாயில 2 ரூபாய் வச்சா 4 ரூபாய் கிடைச்சு. இப்ப மொத்தம் 7 ரூபாய் ஆயிடுச்சு. 4 3 7 ஆயிடுச்சு. இது சும்மா வந்தது தானே. இந்த 7 ரூபாய் வைப்போம் மிச்சம்.
மறுபடியும் அப்படியே டபுள் 16 ஆயிடுச்சு. 14 இந்த காலத்துக்கு சொன்னா கோடிகள் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க. இப்போ அவருக்கு போய் சேர வேண்டிய நேரம் வந்துடுச்சு. போய் தான் ஆகணும். இந்த கேளிக்கை சுகத்துல எல்லாம் ஆடி ஆட்டம் போட்டு முடிச்சிட்டாரு. போறதுக்கு பஸ் பேர் தனியா எடுத்து வச்சதும் இருக்கு. இவர் சம்பாதிச்ச சொத்துக்களும் ஏகமா இருக்கு. நாள் வந்துடுச்சு. அங்க போய் சேர்ந்தாலும் பஸ் பிடிச்சாரு. அங்க போய் இறங்கிட்டாரு. வீட்டுக்குள்ள போய் நுழையிறாரு. நுழைய முடியல. ஏன்னா அவருக்கான ஸ்லாட் உள்ளதான். இந்த என்ட்ரன்ஸ்குள்ள அப்படிதான் நுழைய முடியும். ஆனா இவர் இங்க சம்பாதிச்ச அத்தனையும் வச்சுட்டு போறாரு, நுழைய முடியும். வெளியிட்டு இருந்து அப்பா அப்பான்னு கத்துறாரு. ஆண்டவா ஆண்டவான்னு கத்துறவன். அந்த மாதிரி அப்பா அப்பான்னு பொருள் அப்பா வந்து பாக்குறாரு. இல்லப்பா உள்ள நுழைய முடியல. ஏப்பா நான் கொடுத்து அமிச்சது வரைக்கும் எடுத்துட்டு வந்திருந்தா ஈஸியா நுழைச்சிருக்கலாமே. நீ இவ்வளவு கொண்டு வந்துருக்கியப்பா. இதனாலதான் உன்னால உள்ள நுழைய முடியல. நீ போயிட்டு இதெல்லாம் எங்க எடுத்தியா அங்கேயே விட்டுட்டு வந்துரு. அதெல்லாம் எடுத்துட்டு இங்க வந்து சேர முடியாது. இடம் கிடையாது. உனக்கு உண்டான இடம் இவ்வளவுதான். நீ அதுக்குள்ளதான் வந்து சேர முடியும். இவ்வளவு சொத்து சுகத்தை நீ வாரி வந்திருக்க. இங்க அதுக்கெல்லாம் இடம் இல்லை ராஜா. இதை நீ எங்க எடுத்து எங்க போய் கொடுத்துட்டு வந்துரு அப்படின்ட்டு திருப்ப ஆரம்பிச்சிருக்காரு. மறுபடியும் அவரு எங்க ஆரம்பிச்சாரோ அதே இடத்துல வந்தாரு. இப்ப வந்தவரு மறுபடியும் பழைய கதை சொல்றாரு. எடுத்துட்டு போதும் இதெல்லாம் போட்டு போயிட்டு என்ன இங்க வந்த உடனே வரமாட்டேங்குது. இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன்னு உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்ல வந்தேன்றது உங்களுக்கு விளங்கி இருக்கும். இதுதான் அந்த லட்சணம். உயிருக்கு உண்டான ஆசையும் கோபமும். உயிருக்கு ஒரு ஆசை உண்டு. உயிருக்கு தான் ஆசை உண்டு. இந்த உடம்பு ஆசைப்படுதுன்னு நினைக்கிறது ஒரு ஸ்டேஜ்ல சொல்லுவோம். இந்த உடம்பு தான் இதெல்லாம் தேடி போகுது. இல்ல, தேடி போக சொல்றவன் யாருன்னு பார்ப்போம். செஞ்சனை விட சட்டத்துல சட்டம் படிக்கிறது. சட்டத்துல தவறை செய்தவரை காட்டிலும் அந்த தவறு செய்ய தூண்டியவனுக்கும் தண்டனை கூடுதலாக உண்டு. அப்போ இந்த உடல் என்பது ஒரு கருவி. இந்த கருவியை ஒரு கத்தியை வச்சுங்க. இந்த கத்தியை வச்சு இந்த கத்தியை ஒருத்தரை குத்திடுச்சு, அவன் பிராணன் போயிடுச்சு. எங்கேயாவது எந்த கோர்ட்லயாவது இந்த கத்தியை எடுத்து தூக்கலை ஏற்றி ஜெயில போடுங்கன்னு தீர்ப்பு கொடுத்துருக்காங்களா? எனக்கு தெரியல. யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்க. இதே நிலைதான் இந்த உடலுக்கும் உயிருக்கும் உள்ளது. இந்த உயிரின் கூடுதலாக இந்த உடல் அலையடிக்கப்படுது. இந்த உயிர் தன்னுடைய லட்சியத்தை மறந்து நம்ம எங்க இருந்து வந்தோமோ அங்க போய் சேரணும் என்ற லட்சியத்தை மறந்து இந்த லட்சணம் சொன்ன பார்த்தீங்களா, உயிருக்கு உண்டான ஆசை கோபம், இந்த லட்சணங்களை தூக்கி தலைமையில வச்சுக்கிட்டு இதனில் உழன்று உழன்று பிறந்து பிறந்து உழன்று உழன்று பிறந்து பிறந்து அறுத்து போகும். இதுதான் இங்க நடந்துக்கிறது பிறப்பினுடைய ரகசியம். சோ இந்த கொடுமையில் இருந்து நீக்கணும். இந்த தொந்தரவுல இருந்து நம்ம விடுபட்டு எங்கிருந்து வந்தோமோ அங்க ஈஸியா போய் சேர்ந்துடணும் அப்படின்ற முயற்சியை நம்ம எப்ப எடுப்போம்னா, இந்த ஆசையில் மயங்கி அடிபட்டு அவஸ்தப்பட்டு இந்த வேதனை தாங்க முடியேன்னு போய் மண்டிட்டு இறைவனுடைய கதறி, இறைவன் கருணையினாலே உனக்கு அமைப்பு கருணை உள்ளவன்தான். இறைவன் உனக்கு கொடுக்கின்ற சோதனைகளோ இல்ல தொந்தரவுகளோ நம்ம நினைச்ச ஒரு தொந்தரவு இல்ல இல்ல இல்ல. உண்மையிலேயே அது என்னடான்னா, இந்த உண்மையை நீ புரிஞ்சுக்கிட்டு வெளியே வரணும்ன்ற தத்துவம் தான் அதுக்குள்ள இருக்கு. அது ஒரு இம்சையாகவோ தொந்தரவாக நமக்கு படுது. ஏன்னு கேட்டா நம்ம சுகத்தையே அனுபவிச்சு பழகிட்டோம் இல்லையா. அவங்க சொல்ற பாடம் நமக்கு புரியல. நமக்கு ஈஸியா இருந்தா அது சந்தோஷம், நமக்கு கஷ்டமா இருந்தா இது உதவாது. இப்படிதானே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த இந்த செயலுக்குள் இருக்கிற பாடம் என்னன்றதை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா இந்த நல்ல வழியில அடியெடுத்து வச்சிருக்கணும்னு அர்த்தம். நல்லதை நோக்கி போறதுக்கான அடி எடுத்து வச்சிருக்கணும்னு அர்த்தம். அப்போ
இந்த வருடம்னா இந்த உடல், இந்த உயிர், இந்த உடலுக்கும் உயிருக்கும் உள்ள சம்பந்தம், இந்த உடல் உயிரின் வழிகாட்டலின்படி இந்த உயிர் செல்லுகிறது. இந்த உயிர் ஒரு நாளைக்கு பாவம் இந்த உடம்பை போட்டு நம்மளுடைய தேவைக்காக இந்த பாடுபடுத்திட்டோம், இனியும் வேண்டாம் அப்படின்னு அது தன்னுடைய லட்சணங்களை மாத்திக்க யோசிக்கின்ற பொழுது, நான் லட்சணங்கள் சொன்னது அதனுடைய குணங்கள், அதாவது உயிருக்கு இருக்கின்ற அந்த ஆசை, கோபம், இது இரண்டின் விளைவு தான் எல்லாமே. ஒண்ணு ஆசையினால் நடந்தது, இன்னொன்று கோபத்தினால் நடந்தது. இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மிகப்பெரிய இதிகாசங்களான பாரதத்தையும் மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் உதாரணமாக சொல்லலாம். இந்த ரெண்டின் விளைவாக உருவானது தான். அப்போ இந்த உயிர் என்னைக்கு இந்த யோசிச்சு இந்த வேலையை இனி பண்ண வேணாம்னு முடிவு பண்ணி நல்வழியிடம் போகலாம், அதுக்கு என்னைக்கு அது பக்குவம் அடைஞ்சு வருதோ அன்னைக்கு தான் இந்த பாதையில போக முடியும். இந்த பாதையில போக முடியும் போது நம்மளை, அதாவது நம்மை வழி நடத்துகின்ற, அப்படி நம்ம நினைச்சு இருக்கின்ற புலன்கள், புலன் வழி நுகர்ச்சி, இதெல்லாம் படிப்படியா எப்படி இருந்தாலும் அது மறையத்தான் போறது. எப்படி இருந்தாலும் ஒரு பக்குவ நிலை வரத்தான் போறது. ஆனா அது முன்கூட்டியே நீங்க உணர்ந்துக்கிட்டேனாக்கா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கவில்லை. அதுக்கு தான் நம்மளுடைய வழிகாட்டுகள், தத்துவ ஞானிகள், ஆன்மீக பெரியவர்கள் இந்த மாதிரி அவங்க தொண்டாற்றிட்டு போனதெல்லாம் இதுதான். இதை நம்ம விளங்கிக்கிட்டு அதுல இருந்து படிப்படியா கட்டுப்படுத்தி கொண்டு வர்றதுக்கு இந்த கட்டுப்படுத்துற வார்த்தையோட நான் மாத்திக்கிறேன், பக்குவப்படுத்தி கொண்டு வர்றதுக்கு. ஏன்னா கட்டுப்படுத்தணும்னு நினைக்கும் போது அதனுடைய தத்துவமே சீரிய தான். நீ எப்போ அதை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறியோ அது உன் கட்டுப்பாட்டுக்குள்ள வராது. அதை உன்னைய போட்டு மிதிச்சுட்டு மேல வரணும்னா அது யோசிக்கும். அப்போ அதை பக்குவப்படுத்தி குறைச்சி கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய தன்மையை குறைச்சி கொண்டு வந்து முற்றிலுமா பிறகு அதை கட்டுப்படுத்திக்கலாம். கட்டுப்படுத்துறது சாத்தியமில்லைன்னு சொல்ல வர்றாங்க. சாத்தியம்தான். எடுப்பிலே அப்படியே போட்டு பிளாக் பண்ணி நிறுத்திடணும்னு நினைச்சாக்கா அது வேற மாதிரியான பின்விளைவுகளை உண்டாக்கிடும். அதனால படிப்படியா அதை குறைச்சி பக்குவப்படுத்தி கடைசியில அதை உன் கையில் எடுத்துக்கிட்டு ஆட்டி படைக்கிறதுக்கான ஒரு நேரம் வரணும்னு சொன்னா அதுக்கு ஒரு சிறந்த வழி ஒன்று இருக்கு. எல்லாருமே ஆன்மீக பிரிவுகள் எல்லாரும் பயின்றது தான், ஃபாலோ பண்ணின அந்த முறைதான் தியானம் என்கின்றது. தியானம் என்கின்ற ஒரு வாழ்க்கை அடிப்படை. அதாவது உயிரின் தத்துவத்தை உண்மையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமா தியானம் பண்ணியாகும். இந்த தியானங்கள் பண்ண தியானங்கள் செய்ய ஒன்னொன்னாக உன் உயிரை பற்றி இருக்கின்ற இந்த ஆசைகள் கொஞ்சம் கொஞ்சமாக முறையாக விலகி உன்னை ஃப்ரீயா சுதந்திரமா விட்டுட்டு வழியா இருக்கும். இதுக்கு ஆரம்பிக்கும் போதே ஒரு திருக்குறள் சொல்லிடுறேன். முயற்சி திருமணைய முயற்சியின்மை இன்மை. எதுவுமே எடுத்த உடனே இன்னைக்கு கண்ணூட்டிக்கு உட்காந்து நாளைக்கே பலன்னு சொன்னாக்க ஆகட்டதை தொடர்ந்து முயற்சி, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, இது மூணும் ஒரு சேர்ந்து இருக்கணும். ஏறக்குறைய இது மூணும் ஒன்னோட ஒன்று தொடர்புள்ள வார்த்தமாக தான் தெரியும். தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, தொடர்ந்து பயிற்சி, இதை நம்ம விடாம செஞ்சுட்டு வரணும். வரும்போது அந்த தியானம் என்ற நிலையை எட்டுறதுக்கே பல காலம் ஆகும். அதுக்கான சில விதிமுறைகள், இப்படித்தான் செய்யணும், இந்த மாதிரி இடத்துல தான் செய்யணும், நியமம், இப்படித்தான் செய்யணும், இந்த மாதிரி செய்யணும், நியமம். விரிஞ்சி ஓடி அலைவாய்கின்ற மனசு பல பொருட்களின் மீது வீழ்ந்து உன்னை ஆசைப்படுத்துகின்ற அந்த மனதை ஒரு பொருளின் மீது குவிய செய்யும். ஒரு பொருளின் மீது 10 இடத்துக்கு ஓடிட்டு இருக்கிறத ஒரு திசை நோக்கி போகிறதுக்கு அனுமதிக்கணும். இது தாரணை. இந்த ஒன்றன்பால் குவிந்த அந்த மனசை, வெளியே குவிஞ்ச அந்த மனசை திரும்ப உள்நோக்கி உன்பால் திருப்பி அனுப்பணும். பிரத்யாகாரம், தொடர்ந்த பிரத்யாகாரம் ஒரு தியானம். இப்பதான் தியானத்தையே வந்துருக்கு. இதுக்கு எவ்வளவு காலம் எடுக்கணும்னா சொல்ல முடியாது. நீ எடுத்துக்கிற சிரத்தையை பொறுத்து அது அமையும். நீ இந்த தியானத்துக்காக
இந்த ஒழுக்கத்துக்காக நீ கடைபிடிக்கின்ற கட்டுப்பாடு, நியம நெறிமுறைகள் தியானம் வாய்க்கிறதுக்கு எவ்வளவு காலம் ஆகுன்றத முடிவு செய்யும். பொறுமை வேணும். அதுக்கப்புறம் தியானம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிராணாயாமம், மூச்சையை பார்க்கணும். மூச்சையை பார்த்து மூச்சையை கண்ட்ரோல் பண்ணி அது மேல அமைதி சொல்லணும். கடைசியா வாய்க்க போது சமாதி. மரணம் அல்ல, ஜீவன் உடம்புக்குள்ளதான் இருக்கும். ஆனா மரணிச்ச பிறகு நீ என்னத்தெல்லாம் காணுவே அதெல்லாம் உபத இடத்திலே பார்க்கணும். மரணம் என்பது நம்ம எல்லாம் ஒரு அவஸ்தை தானே பார்க்கிறோம். ஆனா அது ஒரு சுகம்ன்றத இதை அனுபவிச்சாதான் தெரியும். அது வாய்க்கும். இப்போ இதுக்கு இந்த நிலை கேட்கறதுக்கு, தியானம் வாய்க்கிறதுக்கு இந்த அவசர காலத்துல எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. என்னுடைய பணி சுமையை என்னை போட்டு டென்ஷன்ல உள்ளாக்கி உட்கார வைக்கிறது. இருக்கிற டென்ஷன்ல இதுலேயே நான் நேரம் ஒதுக்குறது. என்ன சொல்றவங்களுக்கு ஒரு வரி இப்ப நான் சொல்றேன். தினந்தோறும் நம்ம செய்யற காரியத்திற்கு 1 நிமிஷம் 2 நிமிஷம் நம்ம செலவு பண்றோம். இல்லாம இல்லை, எத்தனையோ மணித்துளிகளை விரைய பண்ணிட்டு இருக்கோம். ஆகையினால ஒரு 5 நிமிடம் முதல்ல உட்கார பாருங்க. ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து பாருங்க. நீங்க எதுவும் மந்திரம் சொல்ல வேணும், உங்க மனசை போட்டு கட்டுப்படுத்த வேண்டாம். இந்த நேரத்துல உட்காருன்றத ஒரு முறையா கொண்டு வந்து உட்கார்ந்து பாருங்க. நீங்க உட்கார 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 இது உங்களுடைய இயல்பா மாறிடும். தொடர்ந்து அந்த முயற்சி இயல்பா மாறிட்டு உட்கார்ந்துட்டு நீங்க போகலன்னு சொன்னா அந்த நாளே உங்களுக்கு என்னமோ மாதிரி ஒரு பரிவர்த்தமா இருக்கு, எதையோ இழந்த மாதிரி இருக்கும். ஏன்னா உட்கார்ந்து பழகிட்டேன். தொடர்ந்து உட்கார்ந்து பாருங்க. உட்காராம போனா எனக்கு எந்த வேலையும் ஆகாதியா. ஒரு 5 நிமிஷம் நான் இரவுக்கு முன்னாடி உட்கார்ந்தாதான் என்னுடைய இந்த பொழுதே கழியும் அப்படின்ற ஒரு நிலை வந்ததுக்கு அப்புறம் நீங்க தொடர்ந்து உட்கார்ந்து பாருங்க. நீங்க கண்ண மூடி மட்டும் உட்கார்ந்தா போதும். நீங்க கண்ண மூடி உட்காரும் போது நான் உணர்ந்ததான் உங்களுக்கு சொல்றேன். நான் எதையும் படிச்சுட்டு தியானம் பண்ணல. எனக்கு அந்த புத்தகங்களை வாங்கி படிக்கிற அளவுக்கு எனக்கு வசதி கிடையாது. உண்மையை சொல்ல போனோம், ஒரு புத்தகம் 50 ரூபானா அந்த 50 ரூபாய் கொடுத்து வாங்குற புத்தகத்துக்கு என்கிட்ட வசதி கிடையாது. ஆகையினால பார்த்தேன், கோவில்ல போனா என்ன தர முடியுமா, நானும் தர முடிதான் உட்கார்ந்து அந்த அனுபவத்தை உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஒரு ஸ்டேஜ்ல நீங்க கண்ணை மூடிடுறீங்க இல்லையா, உங்களுடைய கண்ணை திறந்து நீங்க பார்த்துக்கிட்டு இருந்த காலத்துல எத்தனை காட்சிகள் உங்களுக்கு உள்ள போய் பதிவாச்சோ அத்தனை காட்சிகளும் நீங்க கண்ணை மூடி உட்காரும் போது உங்க கவனத்துக்கு வரும். இத எனக்கு டிஸ்ட்ராக்ஷன் வருது சுவாமின்னு என்கிட்ட வந்து சொன்னவங்க நிறைய பேர். எனக்கு தியானம் பண்ண முடியல, நான் தியானம் பண்ண உட்கார்ந்தாதான் பல்வேறு காட்சிகள் என் முன்னாடி வந்து நிக்குது, எனக்கு ஒழுங்கா உட்காரவே முடியல. அவங்கெல்லாம் நான் சொல்றது தொடர்ந்து உட்காரு, தொடர்ந்து உட்காரு. மறுபடியும் வந்து சொல்லுவாங்க தொடர்ந்து உட்கார்ந்தா இப்படிதான் சாமி வருது, அது வர வரைக்கும் அனுமதி, அது எவ்வளவு காலம் வருதோ அது அனுமதி. இதை டிஸ்ட்ராக்ஷன் சொல்லிட்டு என்கிட்ட வராத. ஒரு கரடு முரடான பாதையை நீ நடந்து போயிட்டு இருக்க, அந்த பாதையில நடந்தா கண்டிப்பா காலில் முள்ளு குத்தியே தீரும். ஏன்னா அந்த முள்ளெல்லாம் கிடக்குது. என் காலில் முள்ளு குத்திடுச்சுன்னு சொல்லி நீ வந்து என்கிட்ட சொல்ற, எனக்கு டிஸ்ட்ராக்ஷன் வருது, நீ என்கிட்ட வந்து சொல்ற உன் காலில் முள்ளு குத்தி இருக்கு, உண்மைதான். நான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன். என்னன்னு சொன்னா, நீ உண்மையிலேயே நடக்க ஆரம்பிச்சிருக்க. நீ நடக்க ஆரம்பிச்சதுனாலதான் உன் காலில் முள்ளு குத்துச்சு. அதே மாதிரி நீ தியானத்துல முன்னேறி போறதுனாலதான் உனக்கு டிஸ்ட்ராக்ஷன் வந்தது. டிஸ்ட்ராக்ஷன் வரலன்னு சொன்னா, அதாவது இடர்பாடுகள் வரலன்னு சொன்னா, நீ நடக்கவே இல்லை, இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கேன்னு அர்த்தம். நீ நடக்க ஆரம்பிச்சதுனால்தான் உன் காலில் முள்ளு குத்தி இருக்கு. அதனால அந்த குத்தன முள்ளு நல்ல முள்ளு, இனி நீ தொடர்ந்து நட. முள்ளே இல்லாம முள்ளு நீ நடந்து வர பார்த்து விலைக்கு போயிடும், தொடர்ந்து உட்காரு, இப்படிதான் சொல்லிடும். டிஸ்ட்ராக்ஷன் வருதுன்றது இப்ப பாயிண்ட் மாறு. நீங்க தியானம் என்பது என்ன என்பது தெரிஞ்சுட்டு தியானம் பண்ண உட்கார்றதுல ஒரு சில வயது கடந்து போயிருப்பீங்க. இது வரைக்கும் நீங்கள் நுகர்ந்த, அதாவது நீங்கள் அனுபவிச்ச ஆசையின் விளைவாக, கோபத்தின் விளைவாக செய்த சம்பவங்கள் அத்தனையும், அதாவது இந்த கண்புலன் வழியாக உள்ளே சென்று பதிவான மெமரிஸ்குள்ளே மெமரி கார்டில் பதிவான அந்த பதிவுகள், நீங்க கண்ணை மூடிட்டதுனால புதிய பதிவுகள் உள்ளே போறதுக்கு வழி இல்லை. உள்ளே இருக்கின்ற பழைய பதிவுகள்
நெற்றிக்கண் வழியாக வெளியேறுகிறது. எல்லார் கையிலும் செல்போன் இருக்கு. சாமி உங்களுடைய நம்பர் கொடுங்க, எப்பாவது உங்களோட தொடர்பு பண்ணணும்னா உங்க நம்பர் எனக்கு வேணும்னு நீங்க கேட்கறீங்க, நானும் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க என்ன பண்றீங்க, அது உங்களுடைய செல்போன் ஸ்கிரீன்ல கொண்டு வரீங்க. பார்த்துட்டு சாமி இந்த நம்பர் கரெக்டா, ஆமா கரெக்டா, ஓகே நான் பதிவு பண்ணிக்கிறேன் என்று ஒரு சுவிட்சை அழுத்தி உள்ள பதிவு பண்ணிக்கிறேன். அது உள்ள போய் மறைஞ்சிருச்சு. காணாம போயிடுச்சா? பதிவுல இருக்கு, ஆனா தெரியறது இல்லை. இத மாதிரி தான் இத்தனை காலம் உள்ள போய் பதிவுல இருந்த விஷயங்கள் உள்ளவே இருக்கு, வெளியே வரல. இப்ப நம்ம கண்ணை மூடிட்ட உடனே அந்த நம்பர் என்ன பண்ணுது, இப்போ எனக்கு மறுபடியும் நீங்க கால் பண்ணணும், அப்ப என்ன பண்ணுவீங்க, அந்த நம்பரை ஸ்கிரீனுக்கு கொண்டு வருவீங்க. ஸ்கிரீனுக்கு கொண்டு வந்தாதான் என்ன தொடர்பு கொள்ள முடியும். அதே மாதிரி உள்ள போன அந்த பழைய நினைவுகள் உங்களுடைய கருத்தின் மூலமாக, மனக்கண்ணின் மூலமாக வெளிப்பட்டாதான் அது வெளியே போகும். வெளியே வர போக முடியும். நம்ம உள்ள இருக்கோம், வெளியே போகணும்னா வாய் கதவு போயாகணும்ல. அப்போ அந்த வாய் கதவை கடந்து மனதை விட்டு அது வெளியேறுகின்றது தான் இந்த டிஸ்ட்ராக்ஷன் என்கிற மீனிங் போயிடுது. அது போயிடுச்சு சொன்னா ஒரு சர்க்கிள் ஸ்டேஜ்க்கு அப்புறம் புதிய தகவல்கள் உள்ள போய் சேரும். இப்ப போய் சேர்ற விஷயங்கள் அத்தனையும் நல்ல விஷயங்களாகவும், அன்பாகவும், அனுசரணையாகவும், உயிர்கள் மீது இரக்கம் உள்ளவராகவும் உங்களை மாற்றி புதிய விஷயங்கள் போய் உள்ள பதிவாகும். இந்த பதிவான விஷயங்களை மனசில் வச்சுக்கிட்டு நீங்க புதிய தகவல்களை, புதிய தொடர்புகளை ஏற்படுத்திக்கிட்டு நல்ல பணிகளை செய்ய நல்ல காரியங்களில் ஈடுபட நீங்கள் முற்றிலுமாக நல்லவர்களாக மாறிவிடுகிறீர்கள். முற்றிலுமாக. எப்படி மழைத்துளி ஆகாயத்திலிருந்து பூமியில வந்து விழுது, ஆகாயத்திலிருந்து வரும்போது அதுக்கு ஒரு நிறமோ கலரோ இல்லை, பூமியில வந்து விழுந்த உடனே இந்த மண்ணின் நிறம், மண்ணின் மனம் இது அத்தனையும் சேர்த்து ஒட்டிக்கிறது. இப்ப இந்த மழைத்துளி மறுபடியும் நீர்த்துளி, இந்த நிலத்தில் விழுந்த நீர்த்துளி மறுபடியும் ஆகாயத்துக்கு போய் சேர முடியுமா? சேர முடியாது. ஏன் சேர முடியாது? இதுக்கு ஒரு நிறம் வந்துருச்சு, ஒரு சுவை வந்துருச்சு, ஒரு குணம் வந்துருச்சு. இது அத்தனையும் சேர்ந்துட்டு போயிட்டு அங்கே மனம், குணம், நிறை எதுவுமே இல்லாத அந்த பொருளோட போய் சேர முடியும்? சேர முடியாது. அங்கே அது போய் சேரணும்னா இங்கே ஞானமாகிய ஒரு குரு பெருமானாரின் அவருடைய அறிவுரை கட்டளைகளை ஏற்று அதன்படி வழி நடந்து அந்த ஞான அக்கனி நம்மை சுட்டு நம்மை பொசுக்கி ஆவியாக்கி நீர்த்திவளைகளை சுமந்திருக்கின்ற ஆவியாக நாம் மேலே சென்றோம் என்றால் மீண்டும் மழைத்துளியோடு சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதைத்தான் முக்கிய இருக்கின்றார்கள். அதைத்தான் வள்ளல் பெருமான் தனு கரணாதிகள் தாம் கடந்த அறிவோம். நேற்று இங்கே வரும்பொழுது அகவல் பாராயணம் ஓடிட்டு இருந்தது. உள்ள நுழைகிற அகவல் பாராயணம் ஓடிட்டு இருக்கு. இது ஐயா நடேசன் ஐயா அவர்கள் பக்கத்தில் பேசிட்டு இருந்தாங்க. இப்போ இது காலில் விழுது. என்ன நல்ல வார்த்தைகளோடு விழுத, தனு கரணாதிகள் தாம் கடந்து அறியுமோ அனுபவமாகிய அருட்பெருஞ்சோதி. இப்போ இவ்வளவு மாசுகளை நம்ம அடைஞ்சிட்டு இருக்க இந்த மாசுகளை நீக்கி நம்ம சுத்த நீர்த்துளியாக மாறி இறை தன்மையோடு போனதானே இறைவன்கிட்ட சேர முடியும். இறைவன்கிட்ட சேர்ந்ததுக்கு அப்புறம் மரணம் எங்க இருக்கு? இருக்கா? இப்போ மரணத்தையும் நான் முதல்ல சொல்லியிருக்கேன். எப்படி திரும்ப திரும்ப பிறந்தோம். வீட்டுக்கு போனோம்ப்பா, போயிட்டு வாப்பா, அந்த மனத்துல ஜல்பட்டு இந்த மூட்டை பிடிச்சி எடுத்துட்டு வரது இடத்துல திருப்பி வச்ச. இப்ப திருப்பி அனுப்பத்துக்கு வழியே இல்லை. ஏன்னா நீ கொண்டு வந்த நம்ம மனவளக்கலை வேதாத்திரி மகிழ்ச்சி செய்யாமல் நீங்க எவ்வளவு வேணா சம்பாதிங்க, அதுக்கு ஒரு வரையறையே கிடையாது. எத்தனை கோடியும் சம்பாதிங்க. இது நான் ஒரு புத்தகத்தை எதுவும் முடிச்சிருக்கேன், செவி வழி கேட்டது தான் நான் இங்க சொல்றேன். நல்ல ஒரு கருத்துக்களை நல்ல இடத்துல சொல்லணும் இல்லை. அப்போ அவ்வளவும் சம்பாதிங்க, ஆனா இங்கேயே செலவு பண்ணிட்டு போங்க, எடுத்துட்டு போக முடியாது. எவ்வளவு ஒரு அருமையான உண்மைதானே. உங்க சம்பாதிக்கணும்னு சொல்ல முயற்சி திருமணையா இருக்கும். அத்தனையும் சம்பாதி, இங்கேயே செலவு பண்ணு. எவ்வளவு படத்தை ஒழுங்கு பண்ணி சாப்பிடு. நீ ஒருத்தனை சாப்பிட்டாக்க எத்தனை காலம் சாப்பிட்டு போதுன்னு இருப்ப. உனக்கு காலம் நிர்ணயம் பண்ணிட்டு இருக்கு. இவ்வளவு காலம் தான் நிர்ணயம் பண்ணிருக்கு. அதாவது இந்த சிஸ்டத்தை உருவாக்கி பூமிக்கு அனுப்பும் போது நீ என்னென்ன செய்யணும்னு செஞ்சு வச்ச இறைவன் நீ எந்த காலத்துக்கு திரும்பி வந்து விதியும் அது போல இருக்கு.
ஆனா அந்த காலத்துல திரும்பி அங்க போய் சேர்றதா இல்ல இந்த தியானத்தை முறையை சொல்லும் போது நீங்க ஜோதியை நான் சொல்ல மறந்துட்டேன். கண்டிப்பா இந்த நிலை வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஜோதி தோன்றும். அந்த ஜோதியை நீங்க கண்டதுக்கு அப்புறம் இறைவனுடைய வடிவம் என்ன, அவர் உள்ளமா உயரமா கருப்பா சிவப்பா குட்டையா நெட்டையா, அவர் இந்துவா முஸ்லீமா, அவர் வேற எதுனா ஒண்ணுமே கிடையாது. அதை நீங்க உணர்ந்துருவீங்க. ஆனா இந்த சமுதாய கட்டமைப்பு இப்ப இருக்கிறது உங்களால அதை வெளியே காட்ட முடியாது. நீங்க இதெல்லாம் புரண்டாகும். வேணும்னா உங்களை தனிமைப்படுத்திட்டு நீங்க போயிடணும். இது கூட இல்லாம உங்களுடைய எண்ணத்தாலும் உள்ளத்தாலும் உடலாலும் உங்களை தனிமைப்படுத்திட்டு இருக்கலாம் மொழிய இதுல இருந்து சிக்கிக்கிட்டு போறதுன்றது அவ்வளவு ஈஸியாக முடிகிற கதை இல்லை. இப்ப இருக்க இந்த கலியுக வரலாறு. ஆனா இந்த உண்மை உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிடும். இதுக்குத்தான் நீங்க முயற்சி செய்யற மொழிய, இதுக்குதான் முயற்சி. நான் முதல்ல சொன்ன திருக்குறள், இதை காண்பதற்காக, இந்த உயிரின் தத்துவத்தை உணர்வதற்காக, இறைவன் உங்கள் என்னவாக இருக்கின்றான் என்பதை உணர்வதற்காகத்தான் இவரோட அதை பேசிக்கிட்டு. அப்ப அந்த இறைத்தன்மையை புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நீங்க நான் சொல்றது யாரு? நான் தான். நான் சொல்றது யாரு? நீங்க தான். நீங்க நான். ஆன்மீகம் சொல்றது நான் என்பது ஒரு கர்வம், ஒரு அகந்தை, அது இருக்கக்கூடாது. நான் என்றது இருக்கக்கூடாது. இப்ப நான் என்றது என்ன என்று புரிஞ்சுக்கணும். நான் சொல்றதுக்கு என்ன தப்பு இருக்கு? நான் கொஞ்ச காலம் இவன் அவன் தான் பேசுவேன். இவன் சொல்றான், நிறைய பேருக்கு எவன் சொல்றாங்க, இவர் மட்டும் தான் உட்காந்துருக்காரு, இவனை இவன் சொல்றாரு. அப்ப நானும் அப்படிதான் இருந்தேன். இப்ப நான் சொல்றது ஒரு அகங்காரம், ஒரு கர்வம். அந்த நான் என்ற வார்த்தையை தூக்கி என்னுடைய டிக்ஷனரி தூர வச்சுட்டு கொஞ்ச நாள் இருந்தேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து தியானம் இருக்கு. அது ஒரு விவரிக்க முடியாத ஒரு அற்புத ஞானம் அது. அதே மாதிரி இன்னாருக்கு இந்த சித்தி இப்படித்தான் வாய்க்கணும் சொல்றதும் தவறு. பெரியவர்களை நான் குறை சொல்றது அவர்ல ஒவ்வொருக்கும் ஒரு புது அனுபவம் அதை காட்டும். ஒரு டாக்டர் வந்தார், ஐயா எனக்கு தியானம் பண்ணணும்னு தோணுது, ஆசையா இருக்கு, ஆனா எப்படி பண்றதுன்னு தெரியல, யார் போய் கேட்கறதுன்னு புரியல. அதுக்கு நிறைய இடம் இருக்கு, நீங்க போய் கேட்கலாம். எனக்கு இருக்கிற நேரத்துக்குள்ள நான் இதை பண்ணணும்னு தோணுது. அவங்களுக்கு சொன்னேன், நான் அதை தான் உங்களுக்கு சொல்றேன். நீ ஒன்றும் செய்ய வேண்டாம். உனக்கு டைம் இருந்தா குளிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் ஏதாவது ஒரு படத்தை சொல்றேன். அது அப்பாவா இருக்கலாம், இல்ல வேற யாரா இருக்கலாம், நீ உன்னுடைய மதிப்புக்குரிய ஒரு பெரியவரா இருக்கலாம், இல்ல ஏழு படமா இருக்கலாம். படத்துல எந்த வித்தியாசமும் இல்லை. ஏதோ ஒரு படத்துக்கு முன்னாடி உட்காரணும் உங்களுக்கு ஒரு மனசுக்கு கட்டளையிட்டு நீங்க அமைதியா உட்காருங்க. நீங்க உட்காரத மட்டும் செய்யுங்க. நீங்க மந்திரம் ஜபிக்க வேண்டாம், வேற எதுவும் சொல்ல வேண்டாம். வெறுமனே கண்ண முடிக்க உட்காருங்க. உங்க கருத்துக்குள்ள எத்தனை ஆயிரம் எண்ணங்கள் வந்தாலும் அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. தொடர்ந்து உட்கார்ந்து மட்டும் ஒரு பயிற்சியை செய்யுங்க. உங்களுடைய அந்த சின்சியாரிட்டி, சிரத்தை, எண்ணிக்கை, அந்த தியானம் உணர்வுகளை தான் சொல்லணும். ஏன்னா தியானம் உன்னை உணருமா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு கேளும். இந்த கேள்விக்கு பதிலை நீங்க உட்கார்ந்து கண்டுபிடிங்க. நீங்க உட்கார்ந்து பயிற்சி பண்ணி கண்டுபிடிங்க. என்னைக்கு அந்த தியானம் உன்னுடைய சிரத்தையின் மீது முழுமையாக நம்பிக்கை கொள்ளுகின்றதோ அன்றைக்கு அந்த தியானம் உன்னை உன் கையை பிடித்து அழைத்து செல்லும். உன் கையை பிடித்து அது அழைத்து கொண்டு சென்று இந்த பிரபஞ்சத்தில் என்னெல்லாம் இருக்கிறது, எங்கெல்லாம் மறைந்திருக்கிறது அத்தனையும் உனக்கு காட்டிட்டோம். எனக்கு காட்ட தவறியது கூட உனக்கு தவறாம காட்டும். அதனாலதான் சொல்றேன், ஒவ்வொருத்தருடைய அனுபவமும் ஒரு மாதிரியாக இருக்கும். அச்சில படிக்க முடியாத, அச்சில் படிக்க முடியாத அற்புதமான ஒரு புஸ்தகம். அது புஸ்தகம் தான், ஆனா அது விஷயம் அது என்னன்னு கேட்டா தியானம். அச்சில் படிக்க முடியாது, ஆனா படிக்க முடியல. உன்னுடைய பயிற்சியில தான் அதை படிக்க முடியும். அற்புதமான புஸ்தகம் தியானம். இதை கடைபிடிச்சிட்டு போனோம்னா வாழ்க்கையினுடைய உண்மை நிலை, நீ எதற்காக பிறப்படுத்த வந்தால், உன்னை ஆட்கொள்வது எது, உன்னை ஆட்டி படைப்பது எது, உன்னை நல்வழிப்படுத்துவது எது, இது அத்தனையும் உனக்கு ரொம்ப சிறப்பா விளக்கிட்டு உன்னை ஒரு சிறந்த மனிதனாக இந்த சமுதாயத்துக்கு அடையாளம் காட்டிட்டு உனக்கு அந்த நிர்ணயிச்ச கால நேரம் வரும்பொழுது அவஸ்தையே இல்லாமல் மிக நேர்த்தியாக உன்னை அழைத்துக் கொண்டு செல்ல வேண்டியது அதனுடைய பொறுப்பாகிறது என்பதையும் இந்த நேரத்திலே உங்களுக்கு எடுத்து சொல்லுகிறேன். ஆகையினாலே பயிற்சி செய்யுங்கள்.
தனு கரணாதிகள் தாமே ஒடுங்கும். அதுக்காக அதுவே ஒடுங்கும் பண்றதுக்காக உன்னுடைய சிரத்தை ஏதாவது முயற்சியை நீ கையெழுத்தாம விட்டினாலும் அதுவும் தவறு. நீ முயற்சி செய்யணும். முடிவை இறைவன் கையில் விட்டுவிட வேண்டும். அதை விட்டுட்டு வாழ்க்கையில நல்லதை மாத்திரம் செஞ்சு, நல்லதை மாத்திரம் செஞ்சு, நல்லதை மாத்திரம் நினைச்சுக்கிட்டு நல்லதை செய்ய முடியலன்னா கூட, நல்லது செய்ய முடியவில்லை என்றாலும் கூட பிற உயிர்களுக்கு தீங்கு செய்யாமல் இருக்க நம்ம பழகிட்டோம்னா, கத்துக்கிட்டோம்னா, உனக்கு நல்லதை தவிர இந்த பிரபஞ்சத்திலே தீமை ஒன்றும் தீது ஒன்றும் தெரியாது, நீ அறிய மாட்டாய் என்பதையும் இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இறைவனை தேடி ஓடி அழைத்து கொண்டிருக்க வேண்டாம். இறைவன் எங்கும் நிறைந்த பரம்பொருள், எல்லா இடத்திலும் அவன் இருக்கிறான். எல்லா இடத்திலும் இருக்கின்ற அவனை நீ சத்தியமாக உண்மையாக காண வேண்டும் என்றால் அவனுடைய தன்மை என்னவோ அந்த தன்மைக்கு நீங்கள் மாற வேண்டும். ஐயா உலகெல்லாம் வந்து உனக்கு தெரியும், உலகெல்லாம் உணர்ந்தவன், ஆனால் ஓதற்கு நம் அறிவுக்கு இட்டுதற்கு அறியவன். நீ என்னவா நினைச்சியோ அதுவா வந்து நிற்பான் ஒரு காலத்துல. நீ பக்கம் படிச்சிருக்க, நீ எந்த மாதிரி ஒரு உருவகத்தை உன்னுடைய மனசுல நீ கற்பனை பண்ணி வச்சிருக்கியோ அந்த கற்பனை உருவமா உனக்கு வந்து முன்னாடி நிற்பான். சத்தியமாக தன்னுடைய உண்மை சுரூபத்தை காட்டவே மாட்டான், காட்டுவான், அவ்வளவு சீக்கிரம் காட்ட மாட்டான். நீ எப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கியோ என்கிட்ட சொன்ன இல்லையா கரணாதிகள், இந்த கரணாதி எப்படி நீ வெளியே வந்தானே, கரணம் என்பது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்ற இதெல்லாம் சொல்லி போனா நிறைய நேரம் ஆகும். இப்போ இதையெல்லாம் நொப்பப்படி நீ கொண்டு வந்து அதை விட்டு நீ வெளியே வந்துட்டன. நீ உள்ள ஒரு பதிவும் பழைய பதிவுகள் எதுவுமே இல்லை. புதிய சிந்தனைகள், நல்ல எண்ணங்கள், நல்ல பதிவுகள் உள்ள போய் நின்றுட்டு இயற்கையின் ஒரு ஆற்றலை நீ இப்ப சரியா உள்ள, அதாவது பிரபஞ்சத்தை மிக அற்புதமாக உணர்ந்துகிட்ட. படைக்கப்பட்ட ஒவ்வொன்றிலும் நீ இருக்கின்றாய், இறைவன் இருக்கிறாய் இல்லை, இறைவன் இருக்கின்றான் என்பது ஒரு நிலை. நானும் அதுக்கு இருக்கின்றேன். நான் சொன்னேன் இல்லையா, நான் நீ எல்லாம் மாறிட்டேன், எல்லாமே நானா ஆயிடும். நான் என்று சொல்வது உன்னையும் குறிக்கும், என்னையும் குறிக்கும், பொதுவா எல்லாத்தையும் குறிக்கும். அப்ப அந்த நான் என்பது இறைவன் தான் என்பதை உணர்ந்துகிட்டவன். இந்த வஸ்து 7 நிலத்தில் இருக்கிற வஸ்து, 7 நிலம், அதை தமிழ்ல சொல்ல தெரியல, வடமொழி ஸ்லோகத்துல அந்த ஒரு ஸ்லோகம் சொல்லுவாங்க. அதுல 7 உலகத்தையும் சொல்லுவாங்க. அந்த 7 நிலத்திலையும் ஜீவித்திருக்கின்ற ஒரு வஸ்து அது இறைவன் தான் என்பதை நாம் புரிந்து இந்த 7 நிலத்தில் இருக்கின்ற அந்த வஸ்து இதுதான் புரிஞ்சுக்கணும். அந்த வஸ்துவை, அதாவது இறைவனை நாம் புரிந்து கொள்கின்ற பொழுது நமக்குள்ள இருக்கின்ற இறைவன் நாம தான் புரிஞ்சுக்கிட்டோம். இந்த இறைவன் தான் அத்தனை ஜீவராசிகளிலும் இருக்கின்றார் என்பதை விளங்கிக் கொள்வோம். அத்தனை ஜீவராசிகளிலும் அவர் இருக்கின்றார் என்பதை உணர்ந்து கொண்ட நம் மனம் உணர்ந்து கொண்ட பொழுது இயற்கையிலேயே கருணை உனக்குள்ள வந்துடுது. இயற்கையிலேயே கருணை உனக்குள்ள வந்துடுச்சுன்னா நான் சொல்லணுமா? முன்னாடியே எழுதி வச்சிருக்கேன். எங்கே கருணை இயற்கையில் உள்ளதோ, எங்கே கருணை இயற்கையில் உள்ளதோ அங்கே உரையும் மறுக்கிறது. ஆண்டவர் வந்து உன் மனசுல குடியேறிடுவான். நீயே அந்த ஜோதியா மாறிடுற. இதுக்கு மேல நல்லதை செஞ்சு நல்லது நடந்துட்டு போனா அது நல்ல நல்ல. நான் இறைவனை சொல்றேன், அது சொன்னது இறை வஸ்து, அது நல்ல நல்ல. அதனை தொடர்ந்து வந்த சித்தர்கள், யோகிகள், ஞானிகள் அது நல்ல நல்ல, அதன் நல்ல நல்ல. அதன் விளைவாக இங்கே கூடியிருக்கின்ற நாம் ஆகும் நல்ல நல்ல, அது நல்ல நல்ல, அதன் நல்ல நல்ல, ஆகும் நல்ல நல்ல. நாம் எல்லோரும் நல்லவர்களே. இனி ஒரு காலம் எந்த ஜீவன்களுக்கும் நாம் ஒரு தீங்கு விளைக்க மாட்டோம் என்ற உறுதியை ஏற்று இந்த அருமையான நன்னாளிலே பூச நட்சத்திர நன்னாள், இது என்னுடைய ஜென்ம நட்சத்திரம் என்று, என்னுடைய பிறந்த நட்சத்திரம் என்பதை கூறிக்கொண்டு உங்களுடைய
அன்பு உள்ளங்களில் நானும் குடியிருக்க விரும்பி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்.